Morning students, I am JS. Welcome to Max class. In this class we are going to discuss two problems in exercise 5.3 using midpoint formula. Okay, so midpoint formula is the midpoint of 2 point x1 y1 x2 y2 is x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. Let me see the problem. Listen children. In first problem there are 4 subdivisions. In this class I solved 2 problems, second and fourth. First and third are homework. You do in your home. Okay children. Let me see the first problem. Find the midpoints of the line segment joining the points 8, minus 2 and minus 8, 0. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கணும்ப்பா. முதல்ல ஃபார்முலா நம்ம பார்த்துடலாமா? மிட் பாயிண்ட் m ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் a of x1, y1 and b of x2, y2 is m of x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட் இதை வந்து நீங்கள் x1 y1 அப்படின்னு எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2. இது வந்து ஒரு நொட்டேஷன், ஒரு நேம் மாதிரி தான். இப்போ நீங்கள் x1ஓட வேல்யூ வந்து 8, x2ஓட வேல்யூ வந்து -8. ஸோ இங்கே வந்து இடையில ப்ளஸ் சைன் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் தான் வரும் இல்லையா? ஆக்சுவலி அப்ளை பண்ணும்போது 8 ப்ளஸ் ஓகே x2 வேல்யூ இஸ் -8. ஸோ புட் ஒன் bracket symbol -8 plus into minus minus. So 8 minus 8 divided by 2. The first value. Second value la பிரச்சனை இருக்குல்ல, ஏன்னா first value வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால. ஆக்சுவலி இங்கே வந்து -2. இது வந்து y1 ஓட வேல்யூ, இது வந்து y2 ஓட வேல்யூ. அப்போ -2 plus 0 divided by 2. ஓகே, ஸோ -2 plus 0னா உங்களுக்கு 0 வராது. ஓகே, -2 மட்டும்தான் வரும். அப்போ -2 divided by 2, -2 divided by 2 cancel பண்ணுங்க, -1. okay, so very simple, just you apply the values. So midpoint of the line segment joining the points 8, -2 and -8, 0. So as I told, 8 plus of -8 divided by 2, -2 plus 0 divided by 2. So next, plus into minus minus, so 8 minus 8 value is 0. You know that 0 divided by 2, minus 2 divided by 2. So when you cancel 0 by anything, total value is 0. Clear? Minus 2 divided by 2, 2 to cancel, so the remaining value is -1. So the answer is 0, -1. So at the conclusion, you just write midpoint of the line segment joining the points 8, -2 and -8, 0 is 0, -1. Let me see the fourth problem. This is fraction value. So listen carefully. Okay children. So 1 by 2, -3 by 7 and 3 by 2, -11 by 7. You know the formula. Midpoint formula is x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ கிவன் ப்ராப்ளத்தைப்படி நாம் வந்து 2 பாயிண்ட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த 2 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் x1 y1ன்னு எடுக்கிறீங்க. செகண்ட் பாயிண்ட்டை வந்து x2 y2ன்னு எடுக்கிறீங்க. அப்போது x1ஓட வேல்யூ வந்து 1 by 2, x2ஓட வேல்யூ வந்து 3 by 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ x1ஓட வேல்யூ என்னப்பா? 1 by 2. ஸோ ஜஸ்ட் யூ சப்ஸ்டிடியூட் 1 by 2. நெக்ஸ்ட், இன் பிட்வீன் சைன் இஸ் ப்ளஸ். Again x2 value is 3 by 2. So just you write 3 by 2. And then இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், ஹோல் டிவைடட் பை 2. அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு டிவைடட் பை போட்டு டினாமினேட்டரில் ஒரு 2 போடுங்க. ஸோ நீங்கள் வந்து x1ங்கிற பிளேஸில் 1 by 2, x2ங்கிற பிளேஸில் 3 by 2.
ரிமைனிங் இருக்கிற ஹோல் டிவைடட் பை 2 as it is அதில் இருக்கிற மாதிரியே எழுதிருங்க. சிமிலர் கான்செப்ட் y1 ஓட வேல்யூ -3/7, y2 ஓட வேல்யூ வந்து -11/7. லிசன். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தில் எப்படி நாம் இதை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 1/2 ப்ளஸ் 3/2 ஹோல் டிவைடட் பை 2 கமா -3/7 ப்ளஸ் -11/7. போன ப்ராப்ளத்திலே பார்த்தீங்கன்னா 8 போட்டு ப்ளஸ் ஆஃப் -8 எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? மைனஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் வந்து போட்டுரும். இப்போ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணலாம். இப்போ ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. இப்போ நல்லா கவனி, 1/2 1/2வையும் 3/2வையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கப்பா. ஓகே, இதில் வந்து 2 வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் சேம் இல்லையா? டினாமினேட்டர் 2 வந்து சேமாக இருந்தால் அதை எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்க 1 + 3. ஏன்னா ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நோ நீட் டு மல்டிப்ளை எனி வேல்யூ இன் த நியூமரேட்டர் வேல்யூஸ். கிளியர்? இஃப் there is a fraction 2/3 ப்ளஸ் 4/6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 6ஐ வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. இப்போ 3 வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும்? 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும். அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 2s are 4, 2 3s are 6. அப்போ 6ஐ நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா இங்கே நியூமரேட்டர் என்ன ஆகிடும்? 4 வரும் ப்ளஸ் 4. இங்கே டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கும்போது பிரச்சனை வரும். ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளத்தில் டினாமினேட்டர் வந்து சேம், அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 2, அதனால் 2 எல்சிஎம் எடுத்துகிட்டு 1 + 3 ஹோல் டிவைடட் பை 2 இருக்குது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேல்யூவில் ரெண்டு சைனும் வந்து மைனஸ். அப்போ -14 டிவைடட் பை 7, 7 வந்து எல்சிஎம் ஹோல் டிவைடட் பை 2 இப்படி தான் எழுத போகிறோம். ஓகே, லிசன் பாருங்க, 4/2 டிவைடட் பை 2 கமா -14 டிவைடட் பை 2. இப்போ இந்த நியூமரேட்டரில் 4/2 இருந்துச்சுல, இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். செகண்ட் டேபிளால் 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2/1ன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும்? நமக்கு 2 மட்டும்தான் வரும். அப்போ 2/2 புரியுதா? நெக்ஸ்ட்டு -14 டிவைடட் பை 7 இருக்கு இல்லையா? இதே நீங்கள் 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14. அப்போ அங்கே என்ன 2 இருக்குது? -2 இருக்குது. அப்போ -2 டிவைடட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2/2ன்னு வரும், செகண்ட் டேர்ம் வந்து -2/2ன்னு வரும். அப்போது பாருங்கள், லிசன், 2/2 கமா -2/2. 2 2 கேன்சல் பண்ணால் 1, -2 டிவைடட் பை 2வை கேன்சல் பண்ணிங்கன்னா -1. ஸோ லாஸ்ட் கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? The midpoint of the line segment joining the points 1/2 and -3/7 and 3/2, -11/7 is 1, -1. Can you understand? Okay.